நாஞ்சில் சம்பத் தற்பொழுது செய்தியாளரை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இதற்குள் எல்லா சட்டப்பேரவை உறுப்பினர்களும் டிடிவி தினகரனை சந்திக்க இருக்கிறார்கள் என்கிற நல்ல செய்தியை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக டிடிவி தினகரன் அவர்கள் வானத்தில் சந்திரபிம்பம் வளர்வதைப் போல வளர்ந்து வருகிறார். தமிழ்நாட்டினுடைய சமூக பொருளாதார அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு எட்டுகிற ஒரு தலைவனை தமிழகம் தேடிக்கொண்டிருக்குமானால் அப்படி தேடிக்கொண்டிருக்கிற தலைவன் டிடிவி தினகரன் தான் என்பதை ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதிக்கு பிறகு அவரே நிரூபிப்பார். மக்களை சந்திப்பதற்கான ஒரு விரிவான பயணத் திட்டத்தை நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கிறோம். ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி டிடிவி தினகரன் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிற பொழுது பாதைகள் தானாகவே விரியும். டிடிவி தினகரன் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விதியை தீர்மானிக்க பிறந்தவன் என்று நாடும் ஏடும் நீங்களும் சொல்லுகிற நிலைமைக்கு காலம் அவரை உந்தி தள்ளி உச்சியில் வைக்கும். சார், மைத்ரேயன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு அப்புறம் ஆட்சி மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அது மைத்ரேயனுடைய ஆசை. இப்படி மலிவாக பேசுவார் மைத்ரேயன் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் இந்த கட்சியினுடைய சுகதுக்கங்களில் எதிலும் பங்கெடுத்து கொண்டவர் அல்ல மைத்ரேயன். அன்றைக்கு ஒரு நாள் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த காலத்தில் முதலமைச்சரை சந்தித்து மனு கொடுக்கிறோம் என்று கருணாநிதிக்கு எலுமிச்சம்பழ மாலை அணிவித்து அன்றைக்கு அடிபட்டு 9 மாதம் சிறைச்சாலையில் இருந்தார் சைதை துரைசாமி. அவர் அப்பொழுது அதிமுகவில் இல்லை. மைத்ரேயன் தஞ்சை மாவட்டத்தில் காவிரி டெல்டாவில் அதிமுகவினுடைய கொடி பறக்கக்கூடாது என்று திமுகவினுடைய வலிமையான தலைவர்களில் ஒருவராக இருக்கிற ஆடுதுறை கோஷ்டிமணி ஆணையிட்டு கொடி பறக்கக்கூடாது என்று சொன்னபொழுது கொடி ஏற்றியவர் SR ராதா. அவரை அடித்து தூக்கி அன்றைக்கு தெருவிலே தூக்கி வீசி எறிந்தார்கள். அப்போதுக்கு மைத்ரேயன் இந்த கட்சியில் இல்லை. இந்த கட்சியிலே தரகு வேலை பார்ப்பதற்காக தஞ்சமடைந்த மைத்ரேயன் இந்த ஆட்சியை கவிழ்ந்துவிடும் என்று சொல்லுவது கோடிக்கணக்கான தொண்டர்களினுடைய கண்ணீரில் இரத்தத்தில் விளைந்த இந்த ஆட்சியை அவர் கொச்சைப்படுத்துகிறார் மைத்ரேயனுக்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆட்சி நீடிக்கும், நிலைக்கும். இந்த ஆட்சிக்கு மக்கள் எத்தனை நாள் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்களோ அவ்வளவு நாளும் நீடிக்கும். சார், சட்டமன்றத்தில் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் பெரிய அளவில் ஒரு சலசலப்பு சண்டைகள் ரொம்ப சாதாரண ஒரு சுமூகமான சூழல் தான் போயிட்டு இருக்கு சட்டமன்றத்தில். இது திமுகவிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி. ஒரு எதிர்க்கட்சி போர்க்குணத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவர்களுடைய வேலை. ஆனால் அவர்கள் அந்த வேலையை செய்யவில்லை. எடப்பாடி அரசு சுமூகமான சூழல் தான் எதிர்பார்க்கிறார். எடப்பாடி அரசு அதை வரவு வைத்துக் கொள்ளும். செம்மொழி இதை பற்றி நம்ம திருவாரூரில் சேர்க்கப்படுறாங்க. செம்மொழி அது ஏற்க முடியாது. அது ஏற்கவே முடியாது. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழியில் தமிழுக்கு இருக்கிற தகுதி வேறு எந்த மொழிக்கும் இல்லை. திட்டமிட்டு ஒரே தேசம் ஒரே வரி என்று சொல்லுகிறவர்கள் ஒரே மொழி என்று அடுத்த கட்டத்திற்கு கால் எடுத்து வைக்கிறார்கள். அதிலே அவர்களுக்கு இன்னொரு மொழியினுடைய தயவில்லாமல் தனித்து இயங்கக்கூடிய வல்லமையுள்ள ஒரே மொழி தமிழ் மொழி என்பதை ஏற்கனவே டாக்டர் கால்டுவெல், பரிதிமார் கலைஞர் போன்றவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். ஆகவே தமிழின் மீது அவர்கள் இன்றைக்கு கல்லறிகிறார்கள் என்றே நான் கருதுகிறேன். ஆகவே செம்மொழி ஆய்வு நிறுவனத்தை சிதைப்பதற்கு மத்திய சர்க்கார் எடுக்கிற முயற்சிக்கு என்னுடைய வலிமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் செம்மொழி ஆய்வு நிறுவனத்தை இணைப்பதன் மூலம் ஒரு சுதந்திரமாக இயங்குவதற்கான வாய்ப்பு செம்மொழி ஆய்வு நிறுவனத்திற்கு மறுக்கப்படுகிறது. இது இன்னும் விரிவான தளத்தில் செம்மொழி ஆய்வு நிறுவனத்தை கட்டி நிர்மாணித்து பல பேரை அதிலே உட்கார வைத்து
உலகத்தரம் வாய்ந்த மொழிகளில் உன்னதமானது தமிழ் என்பதை நிரூபிக்க வேண்டிய கடமை மத்திய சர்க்காருக்கும் இருக்கிறது, மாநில சர்க்காருக்கும் இருக்கிறது. ஆகவே சட்டப்பேரவையிலேயே இதற்கான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இதை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் முன்வர வேண்டும் என்று ஊடகங்களின் சார்பில் முதலமைச்சரை நான் கேட்டுக்கொள்கிறேன்.